நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் மறுபடியுமாக இந்த இரவு வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல நம்மால் எப்படி முடியும் என்று சொன்னால் மிகவும் கஷ்டமான காரியம். ஆனால் கர்த்தர் யார் மேல் அன்பு வைக்கிறார்களோ, யார் கர்த்தர் மேல் அன்பு வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே கர்த்தரை நல்லவர் என்று சொல்லலாம். நம்முடைய ஆபத்தான சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நம்மை மீட்டு கொள்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மனிதரிடத்தில் சில இக்கட்டுகளுக்கு விடுதலை கிடைக்கும், சில இக்கட்டுகளுக்கு மனிதர்களும் கைவிடுவார்கள். ஆனால் தேவன் நம்மை பாதுகாப்பார் அந்த இக்கட்டிலிருந்து. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்ப்போம். அவர் நல்லவர் என்று சொல்ல நம்மால் முடியுமா? நிச்சயமாக முடியும். இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்மை எப்படி அறிந்திருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போமா? எடுத்து வாசிப்போம். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதை முதலாவது நாம் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். யார் சொல்ல முடியும்? அவரை அன்பாய் நேசித்து அவருடைய அற்புதங்களை, அடையாளங்களை பெற்றவர்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், அவருடைய அன்பின் அந்த மிகுதியை பெற்றவர்கள் மாத்திரம்தான் நல்லவர் என்று சொல்ல முடியும். அவருடைய மகத்தான கிரியைகளை உணர்ந்தவர்கள் மாத்திரம்தான் அவர் நல்லவர் என்று சொல்ல முடியும். யுத்தத்தில் தேவன் ஜெயித்தார். செங்கடலை கடந்து வந்த போதுதான் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவர்களால் பாட முடிந்தது. மகிமையாய் வெற்றி சிறந்தவர் என்று சொல்லி அவர்களால் சொல்ல முடிந்தது. ருசித்தால் தான் தெரியும், அனுபவித்தால் தான் அவர் நல்லவர் என்று சொல்ல முடியும். நீங்களும் நானும் கர்த்தர் செய்கிற நன்மைகளை நினைக்கும் பொழுது அவர் நல்லவர் என்று சொல்ல முடியும். சும்மா சொல்ல முடியுமா? ஒரு மனிதனை பார்த்து அவர்கள் நல்லவர்கள் என்று எப்பொழுது சொல்லுவோம் தெரியுமா? அவர்களிடத்திலிருந்து ஏதாவது நன்மை கிடைக்கும் போது ரொம்ப நல்ல மனுஷங்க, எப்படி சொல்லுவோம்? ரொம்ப நல்ல மனுஷன். அதே மனுஷன் கொஞ்ச நாள் கழித்து ஏதாவது ஒன்று பண்ணும்போது, சே இவனெல்லாம் நம்பிட்டேனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நல்லவராக தான் இருப்பார். அவர் எதை அனுமதித்தாலும் நன்மைக்காக அனுமதிப்பார், எதை செய்தாலும் அவர் நன்மைக்காக தான் செய்வார். அவர் நல்லவர். அவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். அதனால தான் சங்கீதம் 34:8 சொல்லப்பட்டு இருக்கிறது. எடுத்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணும்? ருசித்து பார்க்கணுமா? அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது ஒரு வல்லமையான வசனம். என்னுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் ஒரு பலத்த கிரியை செய்த வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அவர் நல்ல ஒரு பழத்தை நான் வாங்கினால் அதை அப்படியே கையில் வச்சு பார்த்தா அது நல்ல பழமா கெட்ட பழமா எப்படி தெரியும்? ருசியுள்ளதா என்று தெரியுமா? இனிப்பா, புளிப்பா, கசப்பா, காரமா என்று சொல்லி எப்படி தெரியும்? அதை வாயில் வைத்து நாம் ருசிக்கும் பொழுதுதான் அதனுடைய ருசி என்னதென்று தெரியும். அதே போலதான் கர்த்தரின் வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் கொண்டு வரும் பொழுது, அவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரை முன்வைக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை ருசிக்கும் பொழுது, புசித்து புசித்து ருசிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியும். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 1991ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். 91ஆம் ஆண்டு முதல் பகுதியில் எல்லாம் நாங்கள் அடிக்கடி திருநெல்வேலி அரவிந்த் கண்ணாஸ்பத்திரிக்கு கடந்து செல்வோம். இந்த சூழ்நிலையில் நான் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஞானஸ்தானம் எடுக்கலை, ஒன்றும் செய்யலை. ஆனால் தெரிந்த அளவுக்கு சபைக்கு செல்வேன். இந்த சூழ்நிலையில்
என்னுடைய சகோதரன் எனக்கு அடுத்த தம்பி, அவன் சொன்னா, நீ எப்போ பார்த்தாலும் இயேசு இயேசுங்கிற, எல்லாவற்றையும் விட்டுட்ட, இப்போ நான் சொல்கிறேன், அந்த இயேசு உன்னை கைவிடாமல் பாதுகாப்பாரா? உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பாரா? இல்லை என்றால் நாம் 2 பேருமே தற்கொலை செய்து கொள்ளலாம். கண் தெரியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் தான் தம்பி இந்த வார்த்தையை சொல்லி கொண்டு வந்தான். கேடிஸ் நகர், திருநெல்வேலி கேடிஸ் நகரில் அன்றைக்கு இந்த அளவுக்கு வீடுகள் இருக்காது. அப்போ ஒரு சுவரில் எழுதி போட்டிருந்தது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒரு வீட்டின் சுவரில் ஒரு பெரிய எழுத்துல எழுதி போட்டிருந்தது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த வீட்டின் எழுதப்பட்ட அந்த வசனத்தின் மூலம்தான் ஒருவேளை இந்த செய்தியை அவர்கள் கேட்பார்கள், ஆனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த வசனத்தின் மூலம்தான் என்னுடைய சகோதரன் தொடப்பட்டான். அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அங்கே எழுதி இருக்கிறது, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அதை ருசித்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு நான் போய் திரும்பும் பொழுது, என்னுடைய ஆண்டவர் உண்மையுள்ளவரானால் உனக்கு ஒரு சுகத்தை கொடுக்கட்டும். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லியிருக்கு. நீ அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கல்ல, அவர் உன்னை காப்பாற்றட்டும் என்று சொன்னான். ஆண்டவர் செய்த அற்புதம் பாருங்க. 91ஆம் ஆண்டு எங்கே, 2026ஆம் ஆண்டு எங்கே? இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட என்னை கைவிடலை. அதனால நான் தைரியமாக சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆபத்துகள், நாச மோசங்கள் வந்த போதெல்லாம் என் தேவன் எனக்கு நல்லவராயிருந்தார். நிந்தனை வந்தது, அவமானம் வந்தது, பழிச்சொல் வந்தது, எடுக்காததை எடுத்தா என்று சொன்னார்கள். எல்லாவற்றிலும் கர்த்தர் எனக்கு நல்லவராயிருந்தார். என்னுடைய வாழ்க்கையில் வராத ஒரு சோதனையே கிடையாது. பிரிவினை வந்தது, இல்லாமை வந்தது, எல்லாம் வந்த போதிலும் என் கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவர். சொல்லி பாருங்க, அந்த கர்த்தர் நல்லவர். அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். அவருடைய அன்பை ருசிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அதை ருசித்து பாருங்கள். நீங்க ருசிக்கும் பொழுதுதான் அவர் நல்லவர் என்று சொல்ல முடியும். இக்கட்டு நாட்களில் அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இக்கட்டு நாளிலே அவர் நமக்கு எப்படி இருப்பாரா? அரணான கோட்டை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் அரணான கோட்டை. அந்த அரணான கோட்டைக்குள்ளாய் நாம் புகுந்து கொள்ளும் பொழுது, அரண் என்பது ஒரு பெரிய பாதுகாப்பு, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஒரு மதில் சுவர் போன்றது. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை சுற்றிலும் எப்படி இருக்கிறேன்? அக்கினி மதிலாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளில் பொல்லாத மனிதர்களின் செய்வினைகள், பொல்லாத கிரியைகள் நிமித்தம் நான் நடுநடுங்கி போயிருக்கிறேன். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்களானால் உங்களை சுற்றிலும் தேவன் அக்கினி மதிலாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களோடு மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் வந்த தேவன் அவர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, நமக்கும் தேவனாய் இருக்கிறார். நமக்கும் அக்கினி ஸ்தம்பமாய் கடந்து வந்து கொண்டு இருக்கிறார். சுட்டரிக்கிற அக்கினியானவர் அவர், பட்சிக்கிற அக்கினியானவர் அவர். ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். சத்துரு கையில நம்மை கொடுத்து விட்டு வேடிக்கை பார்க்கவும் மாட்டார். இக்கட்டு நாளில நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு அரணான கோட்டையாயிருப்பார். நம்மை சுற்றிலும் பாதுகாக்கிற தேவனாய் இருப்பார். ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்களை நம்முடைய கண்களால், நம்முடைய சொந்த கண்களால் நாம் பார்ப்போமே அன்றி துன்மார்க்கனுடைய இஷ்டத்துக்கு ஆண்டவர் விடவே மாட்டார். சத்ருவின் கிரியைகளுக்கு நம்மை ஒருபோது ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிற தேவனாய் வெளிப்படுவார். நமக்கு அரணான கோட்டை அவர். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் சொல்லுங்க, நம்பர் 1:6 எடுத்து வாசிப்போம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீதிமான்களின் வழியை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். உங்களுடைய வழியும் என்னுடைய வழியும் கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வழிகளை எல்லாம் அறிந்திருக்கிறார்.
நம்முடைய வழிகள் அவருக்கு முன்பாய் சரியா இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவருடைய வழிகள் எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் சரியா இருக்கணும். வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத வழி நம்மிடத்தில் உண்டோ என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வழிகளை சரி செய்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய சரியான பாதையில நடத்துகிற தேவனாயிருக்கிறார். செவ்வையான வழியில நடத்துகிற நல்ல ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கிறபடியா நம்மை அறிந்திருக்கிற தேவன் நம்மை சரியாய் நடத்தி செல்வார். உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமானால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க வேண்டும். மனுஷனுக்கு பிரியமாய் நான் ஒரு நாள் நடக்கவே முடியாது. ஒரு மனுஷனை நீங்கள் பிரியப்படுத்தி நடத்தினீங்கன்னா இன்னொரு மனிதர் சொல்வார் இந்த வழி சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த மனுஷனையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பிரியப்படுத்தி நடக்க முடியாது. அதனால நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் மாத்திரம்தான் இருக்கணும். மனுஷனுக்கு பிரியமாக என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் இருக்கக்கூடாது. அடுத்த வசனத்தை சொல்லி வாசிங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 37:18. சங்கீதம் 37:18 முன்பகுதி. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய நாட்களை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை நாட்கள் இந்த பூமியில ஜீவிப்போம், எந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உயர்த்த சித்தம் கொண்டார், எந்த நாள் ஆண்டவர் உயர்த்துகிற நாள், என் காலங்கள் உடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொன்ன தேவன் நம்முடைய நாட்களை அவர் அறிந்திருக்கிறார். எசேக்கியாவிடத்தில் ஏசாயாவை போய் உன் வீட்டு வேலையெல்லாம் ஆயத்தப்படுத்து, மரணம் உனக்கு சம்பவிக்கும் என்று சொன்னார். எசேக்கியா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது ஆண்டவர் அவனுடைய காலம் கூட்டி கொடுத்தார். எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? 15 ஆண்டுகளை. நம்முடைய நாட்களை அறிந்திருக்கிற தேவன் அவன் உத்தமமும் செம்மையுமாய் நடந்ததுனால எசேக்கியாவின் நாட்களை கூட்டினது போல நம்முடைய ஆயுசு நாட்களையும் பெருக பண்ணுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆயுசு நாட்கள் பெருகணுமா, ஒன்னே ஒன்று தான் செய்யணும். தன் தகப்பனையும் தன் தாயும் கனம் பண்ணுகிறவனுடைய ஆயுசு நாட்கள் என்ன செய்யும், பெருகும். இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் விட்டுருதோம். கர்த்தருடைய வழி என்ன தெரியுமா, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். இன்னைக்கு தாய் தகப்பனை பார்க்குறியா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் கிடையவே கிடையாது. வயசாயிற்று, அவங்களையே நம்ம பார்க்கணும், எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த வேலையை நாங்கள் செய்யணுமே தவிர தாய் தகப்பனை எங்களுக்கு பார்க்க நேரமில்லை. தவறு செய்கிறீர்கள். இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுது கூட இந்த உலகத்தில் தனக்கு ஒரு வழியை காட்டின அந்த கருவிலே தான் உருவாக இடம் கொடுத்த அந்த மரியாளை நேசித்து அவளை பொறுப்பாய் விட்டு சென்றார். இதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொல்லி பொறுப்பாய் விட்டு சென்ற ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இந்த பூமியில் இருக்கும் வரை அவன் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கீழ்ப்படிந்தவர் நடந்தார். நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும், அப்பொழுதுதான் நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும். நான் தைரியமாக சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் எல்லா நேரத்திலும் கீழ்ப்படிவேன். இன்றைக்கு வரை அப்பா 2 ஆண்டுகளுக்கு முன்பாய் தேவராஜ்யத்துக்கு கடந்து போனார்கள். ஆனால் அம்மாவுடைய வார்த்தையை செவி கொடுப்பேன், கீழ்ப்படிவேன். அவங்க ஃபோன் வந்துச்சா எரிச்சல் அடையாதீர்கள். ஓயாமல் ஃபோன் பண்ணுறாங்க. வயதான காலத்தில் அவர்கள் தங்களுடைய காரியங்களை உங்களிடத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் எரிச்சல் ஆகாமல் கொஞ்ச நேரம் கவனித்து கேட்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நிறையா அநாதை இல்லங்கள், ஆசிரமங்கள், ஓல்டேஜ் ஹோம்கள் திறக்கப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெற்ற பிள்ளைகள் தாய் தகப்பனை கைவிடுவதனால்தான். அவர்களை போய் பாருங்கள். உங்களுக்கு பணம் இல்லாவிட்டாலும் அவர்களை விசாரியுங்கள். ஒரே ஒரு வார்த்தை, சாப்பிட்டீர்களா என்று கேட்டு பாருங்களேன். உங்கள் தாய் தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு மகிழும் தெரியுமா? அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது தெரியுமா? யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான் வயது முதிர்ந்த நாட்களில். பெரியவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் கர்த்தரால் அது நமக்கு உறுதிப்படுத்தப்படும். உன் தாயை உன் தகப்பனை நீ கனம் பண்ணு. அது ஆண்டவருடைய வார்த்தை, அது ஆண்டவருடைய சட்டம். அதற்கு நீ கீழ்ப்படி வேணாம். நியாயம், அது கற்பனை. அதற்கு நீ கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம். சங்கீதம் 139 1 முதல் 4 வரை.
கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா! எவ்வளோ அழமையான ஆண்டவர் பாருங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். பா, நான் என்ன செய்ய போகிறேன் எல்லாவற்றையும் எப்படி அறிந்திருக்கிறாரா? ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறார். நம்மை குறித்து முழுவதுமான எல்லா காரியங்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீ அடுத்து என்ன செய்வ, இப்போ என்ன செய்வ, அடுத்த வருஷம் என்ன செய்வ, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் என்ன செய்வ, எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிற தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அது சொல்கிறா, உட்காருதலையும் எழுந்திருத்தலையும். நான் எங்கே உட்கார போகிறேன், எங்கே எழுந்திருப்பேன், எங்கே படுத்திருப்பேன், எங்கே உட்காருவேன், எல்லாவற்றையும் நடக்கிறது எங்கே, போகிறது எங்கே, என் வழி எங்கே, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்ம எங்கே போனாலும் ஆண்டவர் நம்மை உற்று கவனிக்கிற ஒரு நல்ல தேவன். வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் போது அவர் கவனிக்கிற தேவன். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, அறிந்திருக்கிற தேவன் நம்மை கவனிக்கிறார். அதனால் ஒருவரோடு ஒருவர் பேசும் பொழுது ரொம்ப ஞானமாய் பேசணும், உண்மையாய் பேசணும், சரியாய் பேசணும். நாம் இஷ்டம் போல பேசி இஷ்டம் போல வாழக்கூடாது. பரியாச உதடுகள் நமக்கு தேவையே இல்லை. 2 பேர் சேர்ந்தமா கர்த்தருடைய வார்த்தையை பேசுவோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். எனக்கு அம்மா நல்லவங்க. பைபிள் அவங்க கொஞ்சம் தான் படிச்சிருக்காங்க, 3ஆம் கிளாஸ் கூட போகலை. அதனால் அம்மா பைபிளை எடுத்து இப்போ 2 ஆண்டு காலமாக சொல்லுவாங்க, நான் ரொம்ப நேரம் பைபிள் வாசிக்கிறேம்மா, வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா ஃபோன் எடுத்தோன்னே, இந்த வசனம் படித்தேன், உண்மையிலே நான் இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டேனே, இவ்வளோ நாள் இப்படிமா இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் எங்கள் அம்மாவும் பேசும்போது ரொம்ப நேரம் பேசுவோம். எதை பற்றி தெரியுமா? பைபிள் வசனத்தை பற்றி. ஒருவேளை எங்களுக்குள்ள ஒரு டாபிக் மாறும்னா, அம்மா வேண்டாம், பைபிள் இப்படி சொல்லுது, அவங்க சொல்லுவாங்க வேண்டாம்மா விட்டுரு, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். இதுதாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் பேசுகிற பேச்சா இருக்கணும். ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது அது தவறாக இருக்குமானால் விட்டுவிடு என்று சொல்லி உணர்த்தி நடத்துகிற ஒரு வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். நம்ம கர்த்தருடைய வேதத்தை படிக்கும் பொழுதா அவர் நம்மை அறிந்திருக்கிறார், அவர் நம்மை காண்கிறார், அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார் என்ற பயம் நமக்குள்ள வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஃபோனில் தானே பேசுகிறோம், என்ன வேணாலும் யாருக்கு விரோதமாக பேசலாம்ல, இதை யார் கேட்க போகிறார்கள் என்று நினைக்கக்கூடாது. கர்த்தர் உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா வழிகளையும் அவர் அறிந்திருக்கிறார். தான் உன் வாயின் சொல் பிறவாதற்கு முன்னே இருதயத்தின் நினைவு வாய் பேசும். இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் வாய் பேசிடுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளியே வர்றதுக்கு முன்னாடியே நாம் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நாம் நினைக்கலாம், என்னை யார் அறிவார், எனக்கு என்னை பற்றி யாருக்கு என்ன தெரியும். ஆனால் அவர் சொல்கிறாரு, நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். என் வேதனையை அறிந்திருக்கிறாரா, என் கண்ணீரை பார்க்கிறாரா, என்னை நோக்குகிறாரா என்று சொல்லி இந்த நாளில் நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் அரணான கோட்டை அல்லவா, உன்னுடைய வேதனையை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனா நான் இருக்கிறேன். என்னுடைய வேதனையை நீங்கள் அறிந்திருந்தா, இத்தனை ஆண்டு காலம் நான் சோதனையை அனுபவிக்க வேண்டுமா, கண்ணீரின் பள்ளத்தில் நிற்க வேண்டுமா, இப்படிப்பட்ட இக்கட்டில் நான் சிக்கிக்கொள்ள வேண்டுமா, சிறை போல இருக்கிற என் வாழ்வை கர்த்தர் விடுதலையாக்குவாரா, எத்தனை ஆண்டுகள் நான் சிறை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் சிந்துகிறீங்கள் அல்லவா. இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்கிறார், 38 ஆண்டுகள் பெதஸ்தா குளத்தருகே அவன் எவ்வளவு போராடி கொண்டிருப்பான். அவனுடைய வேதனையை அறிந்த தேவன் தான் அந்த பெதஸ்தா குளத்தருகே போய் சுகத்தை கொடுத்தார். அவன் எழுந்து வரட்டும் என்று சொல்லவில்லை, அவனை தேடி போனார். இந்த நாளிலும் கூட உன்னை கர்த்தரை நீங்கள் நம்புகிறபடியால், உங்களுடைய வேதனை அவர் அறிந்திருக்கிறார் என்கிறபடியால், இந்த நாளில் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற தேவனாய் உங்கள் மத்தியில் அவர் கடந்து வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவராகவே இருக்கிறார்.
கர்த்தர் நல்லவர், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்கிறாரா என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாக அவர் நன்மை செய்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு 38 ஆண்டுகள் படுத்திருந்த அந்த மகனை அவர் தேடி போனார். அதே போல ஜெப ஆலயத்தில் ஒரு நாள் கூட நிமிர்ந்து பார்க்காத ஒரு கூனியை கர்த்தர் நிமிர பண்ணினார். என்ன நிமிர பண்ணுங்கன்னு அவர் நினைச்சாளா? இன்னைக்கு இயேசு இங்கே வருவார், என்னை தேடி சுகம் கொடுப்பார் என்று சொல்லி அவள் நினைத்தாளா? இல்லவே இல்லை. அறிந்திருக்கிற தேவன், அவர் அறிந்திருக்கிற தேவன். சகேயு மரத்தின் மேல் இருந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வந்தான், வகை தேடினான், மரத்தின் மேல் இருந்தார். அதை அறிந்திருந்த தேவன் சகேவே இறங்கி வா என்று சொல்லி சகேவை பார்த்து கூப்பிட்டு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார் அல்லவா? உங்களையும் அறிந்திருக்கிற தேவன் இந்த ராத்திரி வேளையில உங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறார், உங்களை நோக்கி பார்க்கிறார். உங்களை இக்கட்டு என்ன என்று சொல்லி அவருக்கு தெரியும். இதோ இந்த நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தருவார். அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, நீ நல்லவர் என்று இந்த நாளிலே பேசினீர் ஐயா. இக்கட்டு நாட்களிலே அரணான கோட்டையா இருக்கிற தேவன் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து சுற்றிலும் வேலியடைத்து எந்த சத்ரு உள்புக முடியாதபடி கர்த்தர் வேலியடைப்பீராக. இதோ உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். அவர் நீகாராதுரிக்கரவா, நீர் அவர்களை அறிந்திருக்கிறபடியால், உம்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிற தேவன் என்கிறபடியால், இவர்கள் என்னென்ன பிரச்சனையில் என்னென்ன போராட்டத்தில் இருந்தாலும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன், உயர்ந்த அடைக்கல வைத்து இவர்களை மகிழ பண்ணும். கண்மலையின் மேல் உயர்த்துங்கப்பா, உங்க நாமத்தை மயப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.